மேசராசி மெய்யன்பர்கள். சனி வர்றதுக்கு முன்னாலே அவருடைய வேலையை தொடங்கிடுவார். மேசராசி மெய்யன்பர்களுக்கு பயணங்கள் அதிகம், சுப விரயங்கள் அதிகரி. விரயம்னா நீங்க பயந்துட வேண்டாம், சுப விரயம். அப்ப சுப விரயம்னா என்ன? சுப செலவு, வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, அதாவது காது குத்து, கல்யாணம், இது மாதிரி விரய செலவுகள். இதெல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த 4 மாதங்களுக்கு முன்பிருந்து தொடங்கிருச்சு. அது வீட பணம் இல்லையாங்க, எப்படிங்க நான் வீடு கட்டுறது, எப்படி நான் போர் போடுறது, எப்படி நான் சுற்றுலா போகிறது, இந்த செலவுக்கான வழியை அவரே தேடி விடுவார். உங்களுக்கு செலவுக்கு உண்டான பலனை இந்த சனி கொடுப்பார். தொழில் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. இப்போ அதான் உண்மை. 10ஆம் வீட்டுக்கு 3ஆம் வீடு சாதகஸ்தானம். அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கு இப்போ தான் பெருங்குண்ட லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க. லாபஸ்தானத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போ லாபத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு சனி போயிடும்போது உங்களுக்கு அந்த 2ஆம் வீட்டில் சனி நின்றுக்கிட்டு உங்களுடைய முயற்சியாலும் அறிவாலும் நீங்கள் வெல்லக்கூடிய நிலை உருவாகும். நம்ம பேசலாம். மேசராசி மீனவர்களுக்கு ஒரு மேம்பாடான ஆண்டு தான் இந்த சனி பயிற்சியாக இருக்கும். நாம் 7.5 ஆண்டு சனியாக அவர் வருவதால் நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய தவறுகளுக்கான தண்டனை கிடைக்கும் நமக்கு. ஜோதிடம் வாழ்க பிரபஞ்சம். அற்புதம் ஆனந்தம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். அற்புதம் ஆனந்தம் சேனல் நேயர்களே வணக்கம். இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் 29ஆம் தேதி அன்றைக்கு நடைபெறக்கூடிய நம்முடைய நீதிபதி சனி பகவான் அவர்களுடைய பயிற்சி உங்கள் அனைவருக்கும் எப்படி இருக்கும் என்று மீண்டும் ஒரு முறை அலசி ஆராய்ந்து அதற்கான பலன்களை இப்போ நம்ம பேச போகிறோம். மேசராசி மெய்யன்பர்கள். இந்த மேசராசி மெய்யன்பர்கள் இந்த ஆண்டு துவக்கம் முதலேயே காரணம் என்னென்னா, சனி வர்றதுக்கு முன்னாலே அவருடைய வேலையை தொடங்கிடுவார். அதாவது 8 மாதங்களுக்கு முன்பே அவருடைய வேலையை தொடங்கி விடுவார். அப்போ என்னென்னா, மேசராசி மெய்யன்பர்களுக்கு பயணங்கள் அதிகம், சுப விரயங்கள் அதிகரி. விரயம்னா நீங்கள் பயந்துட வேண்டாம், சுப விரயம். அப்போ சுப விரயம்னா என்ன? சுப செலவு, வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, அதாவது காது குத்து, கல்யாணம், இது மாதிரி விரய செலவுகள். அதாவது சுப விரயம். பிரசவம், தங்கம் வாங்கி சேமிக்கிறது, இல்லை தங்கம் செய்கிறதுக்காக செலவு பண்ணுறது, அதாவது நகைகள் வாங்கிறதுக்காக செலவு பண்ணுறது, ஆடை ஆபரணங்கள், சுற்றுலாத்தலங்களுக்கு சென்று வருவது, வெளிநாடுகளுக்கு செல்வது, இதெல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த 4 மாதங்களுக்கு முன்பிருந்தே தொடங்கிருச்சு. அது 4 மாதத்துக்கு முன்னால் இருந்த மேசராசி மெய்யன்பர்களுக்கு சுப விரயம் என்பது துவங்கி விட்டது. போர் போடுறது, இப்போ நிலம் வச்சுருக்க விவசாயிகளாக இருந்தாங்கன்னு வச்சுங்க, மேசராசிக்காரங்க இருந்தால் போர் போடுவாங்க, தண்ணி கிடைக்கும் நல்லா சிறப்பாக. இந்த சுபமுறையை, அதாவது தான் சுகமாக இருக்க என்னென்ன செலவுகள், நம்முடைய மனசு சந்தோஷப்படுற மாதிரியான செலவுகள் செய்ய வேண்டிய தருணங்கள் எப்போ? 4 மாதத்துக்கு முன்னாடியே தொடர்ந்துடுச்சு. 27ஆவது வருஷம் வரைக்குமே, ஜூன் மாதம் 27ஆவது வருஷத்தில் ஜூன் மாதம் வரைக்குமே இந்த நிகழ்வு நடக்கும். இது சந்தோஷமான விஷயம். சரிங்க, அப்படின்னா சுபவிரயம்னா கையில் பணம் இல்லையாங்க, எப்படிங்க நான் வீடு கட்டுறது, எப்படி நான் போர் போடுறது, எப்படி நான் சுற்றுலா போகிறது, நம்ம வாழ்க்கையை சுற்றிக்கிட்டே இருக்குது, நான் எங்கெங்கே சுற்றுலா போகிறது, அந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிறேன்னு நான் சொல்லக்கூடியவங்களாம் இருக்குங்க. 4 மாதம் முன்னால் அதுக்கான அறிகுறி வந்துருச்சுன்னே சில பேருக்கு சனி மாறிய பிறகும் வரலாம். மொத்தத்தில் 8 மாதங்கள் முன்பே அவருடைய அறிகுறியை தொடங்கி விடுவார். இப்போ மார்ச் மாதம் 29ஆம் தேதி அவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வர்றார். அப்போ மீனத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு ஈனம் இல்லை. அப்போ கும்பத்தில் இருக்கும்போது நீங்கள் லாபச்சனின்னு சொன்னீங்களே, ஆமாம், கும்பத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் லாபம் அள்ளித்தான் இருப்பார். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா மேசராசி மெய்யன்பர்களுக்கு 12ஆம் இடம். நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அது சகாயமான விஷயங்களை தான் அவர் பண்ணியிருப்பார். அவர் தான் இப்போ 12ஆம் வீட்டுக்கு செலவு செய்கிறதுக்கு வர்றார். இந்த செலவுக்கான வழியை அவரே தேடி விடுவார். உங்களுக்கு செலவுக்கு உண்டான பலனை இந்த சனி கொடுப்பார். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்டிங்கை கொடுத்து கடன் வாங்கியாதும் செலவு பண்ணுங்கிற ஒரு நிலையை அவர் கொடுப்பார். அப்போ கடனாவது கிடைக்குமாங்க? சுபவிரயம், ஏதாவது ஒரு வகையில் சுபவிரயம் நிகழ வேண்டும் என்று விதி இருந்தால் அதற்கான பொருளாதாரமும் உங்களுக்கு சேருங்கிறது தான் விதி. ஆக அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது, கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இந்த மேசராசி மெய்யன்பர்களுக்கு எங்கே அவர் மைனஸாக போவார் அப்படின்னா, அவர் 10ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் வர்றார். தொழில் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. இப்போ அதான் உண்மை. 10ஆம் வீட்டுக்கு 3ஆம் வீடு சாதகஸ்தானம். அப்போ மகரம் உங்களுக்கு 10ஆம் வீடாக வர்றதுனால மகரத்துக்கு
மூன்றாம் வீடு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வந்துடுது, மீனம் வந்து மூன்றாம் வீடாக வந்துடுது. அப்போ மீனத்துக்கு தான் அவர் போகிறார். அப்போ 10ஆம் வீட்டுக்கு சகாயஸ்தானமாக போகிறார். அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கு இப்போ தான் பெருங்குண்ட லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க. லாபஸ்தானத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போ லாபத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு சனி போயிடும்போது உங்களுக்கு அந்த 2ஆம் வீட்டில் சனி நின்றுக்கிட்டு உங்களுடைய முயற்சியாலும் அறிவாலும் நீங்கள் வெல்லக்கூடிய நிலை உருவாகும் நம்ம பேசலாம். சரியா? உங்களுடைய முயற்சி, உங்களுடைய அறிவு, உங்களுடைய அனுபவம், இந்த 3 வச்சு மேசராசி மெய்யன்பர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையை வளமாக்கி கொள்வார்கள். அப்போ ஏன் சார் இந்த அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த வாழ்க்கை வந்து வளமாயிருமா, இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள் தீர்ந்துருமா, இதெல்லாம் உங்களுடைய கேள்வியாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக வரக்கூடிய மார்ச் மாதம் 29க்கு மேலே நல்லதொரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. உங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய அனுபவ ரீதியாக பார்க்கும்பொழுது மேசராசி மீனவர்களுக்கு ஒரு மேம்பாடான ஆண்டு தான் இந்த சனி பயிற்சியாக இருக்கும். இந்த 25ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்கிறது மட்டும் உண்மையான ஒரு விஷயம். 2வது மேசராசி மீனவர்கள் ஒன்று செஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் இருக பிடிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐயனார் வழிபாடை நீங்கள் அதிகப்படுத்திக்கணும். இந்த முறை ஐயனார் வழிபாட்டை நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து குறையும். மேசராசி மெய்யன்பர்கள் ஐயனார் வழிபாட்டை இந்த முறையை நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டு ஐயனாருக்கு ஆலயத்துக்கு சென்று ஐயனார் ஆலயத்தில் செவ்வாடை நீங்கள் வந்து சிவப்பு ட்ரெஸ் இருக்கு இல்லையா, இந்த சிவப்பு சேலையவோ அல்லது செவ்வாடைகளையோ பேசியவோ தானமாக நீங்கள் நிறைய பேர்த்து கொடுத்தீங்கன்னா, அதே மாதிரி ஐயனார் கோயிலில் ஒரு அருமையான ஒரு அன்னதானம் ஒன்று பண்ணினீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது வியாழக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஐயனார் ஆலயத்துக்கு சென்று பண்ணணும். அரங்கேற்ற ஐயனார்னு சொல்லி திருச்சி பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகள் பழமையான ஐயனார் இருக்கார். 3400 ஆண்டுகளை கடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஐயனார் ஆலயம் திருப்பட்டூருங்கிற இடத்துல ஐயனார் ஆலயம் இருக்குது. அரங்கேற்ற ஐயனார்னே அவருக்கு பேர். அந்த ஐயனார் ஆலயத்துக்கு நீங்கள் சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் வரும். அதே போல் அதே திருச்சியிலே வந்து விஷ்ணு துர்கா ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்முச்சந்தி மணப்பாறை, அதாவது திருச்சியிலேருந்து 40 கிலோமீட்டரில் மணப்பாறைன்னு ஒரு ஏரியா இருக்குது. மணப்பாறையிலேருந்து கோவில்பட்டி ரோட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கை என்கின்ற ஒரு ஆலயம் இருக்குது. பிரசித்தி பெற்ற 18 ஆண்டுகள் அந்த ஆலயமே உருவாகி 18 ஆண்டுகள் தான் ஆனது. ஆனால் இந்த 18 ஆண்டுகளில் அந்த விஷ்ணு துர்க்கையை விரும்பி வந்து அந்த ஸ்தலத்தில் வீடு கட்ட வாங்கின இடத்துல விரும்பி நின்றதாக தகவல், விரும்பி நின்று தான் இங்கே இருப்பதாக அறிவித்து உருவான அந்த ஆலயம். அந்த விஷ்ணு துர்க்கையை வழிபட்டிங்கன்னா இன்னும் மேலும் சிறப்படைவீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த 12 ராசிக்காரர்களுக்குமே உரிய தெய்வமாகவும் விஷ்ணு துர்க்கை பேசப்படுது. எப்படி பேசப்படுது? இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்தில் கொற்றவையாக துர்க்கையை சொல்கிறார். கல் தோண்டி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் தமிழர்கள் ஆராதித்த தெய்வங்கள் முதன்மையானது எதுன்னு பார்த்தா துர்க்கை வழிபாடு வந்து கொற்றவைங்கிற பேரில் இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரப்படி ஆரம்ப சங்க காலத்திலே அது இருந்திருக்கு. அப்போ கொற்றவை நாச்சியாருங்கிற பேரில் அது இருந்திருக்கு. அந்த கொற்றவை நாச்சியார் குடிகொண்டு இருக்கக்கூடிய கோயில் தான் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்முச்சந்தி ஸ்ரீ விஷ்ணு துர்கா ஆலயம். அந்த விஷ்ணு துர்கா ஆலயத்துக்கு நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையில் சிவப்பு சேலை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய துவரம்பருப்பு தானம், அதாவது 9 கிலோ துவரம்பருப்பு தானம் கொடுத்து அந்த அன்னையிடம், ஏன்னா எல்லாம் வல்ல பராசக்தி வந்து விஷ்ணு துர்க்கை, ஏன்னா அவளுக்கு தான் 9 நாள் ராத்திரி. அப்போ அந்த 9 நாள் எந்த தெய்வங்களுக்கும் இல்லாத ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா துர்க்கைக்கு உண்டு. அப்போ 9 நாட்கள் விழாவாக தமிழர்கள் போற்றி எடுத்து வணங்கிய அந்த விழா வந்து எதுக்குன்னு கேட்டால் துர்க்கைக்கு தான். அதனால் அந்த துர்க்கை வழிபாட்டில், அது விஷ்ணு துர்க்கை வழிபாடுங்கிறது செல்வ செழிப்பை உண்டாக்கும். ஆகவே அன்பர்களே, நீங்கள் இப்படியும் செய்யலாம். ஆக இந்த விஷ்ணு துர்கா தேவி ஆலயத்துக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சென்று வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அதை வந்து நீங்கள் வழக்கமாகவே வச்சுக்கலாம். இது வந்து விரும்பி வந்து நின்றதுனால அந்த இடத்துக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் உள்ளது. அதில் சிவப்பு சேலை தானமாக கொடுத்துட்டு தோரணப்பு தானமாக கொடுத்து 9 முறை அந்த ஆலயத்தை வலம் வந்து 9 விளக்குகள் ஏற்றி, அது நல்லா புரிஞ்சுங்க, விளக்கெண்ணெய் விளக்கு தான் ஏற்றணும் எந்த ஆலயத்துக்கு போனாலும். உங்களுடைய விண்ணப்பங்களை ஏற்கவும்
இறைசக்தி, அதாவது பிரபஞ்ச சக்தி உங்களுடைய விண்ணப்பங்களை ஏற்கவும் உங்களுடைய விக்னங்களை தீர்க்கவுமானது தான் விளக்க எண்ணெய். விளக்கமாக சொல்லணும்னா ஆமணக்கு எண்ணெய் என்று சொல்லக்கூடிய விளக்கெண்ணெயை தீபத்துக்கு, அதனால தான் விளக்கெண்ணெய்னு அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க. ஆமணக்கு எண்ணெயில் நீங்கள் விளக்கு போட்டால் மட்டும்தான் சிறப்பு என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. வேறு எண்ணெய்கள் வாங்க வேண்டாம். விளக்கு ஏற்றுங்க. உங்கள் வீட்டிலேயே கூட அது மாதிரி ஏற்றுங்க. அப்படி ஏற்றி நீங்கள் வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய விக்னங்கள் குறையும். அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 12ஆம் இட சனி வந்து காலில் பிரச்சனை தரணும். அவர் நல்லது செய்கிறாரா, அதே நேரத்தில் 12ஆம் இடம் அப்படின்னா பாதங்களில் பிரச்சனை கொடுக்க வேண்டிய ஒரு தருணம் வரும். மேஷராசி என்பவர்களுக்கு நோய்களை பற்றி பேசணும்ல, இப்போ நல்லதே பேசியிருந்தோம். அதனால தான் இந்த இடங்களுக்கு போகணுன்னு நான் சொல்கிறேன். அப்போ சனியால் வரக்கூடிய அந்த தீவினைகள் கொஞ்சம் மாறும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ சின்ன விபத்துகள், காலில் அடிபடுவது, பாதங்கள் நோகுவது, பாதத்தில் பிரச்சனை வர்றது, இதெல்லாம் வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 7.5 துவங்குது உங்களுக்கு, அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் மேஷராசி மீனவர்களுக்கு. ஆனால் சனி உங்களுக்கு நண்பர் தான். அவர் வந்து நண்பர் 10-11 வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கார். அதில் வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்க மாட்டார். இருந்தாலும் நாம் 7.5 ஆண்டு சனியாக அவர் வருவதால் நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய தவறுகளுக்கான தண்டனை கிடைக்கும் நமக்கு. அதில் ஒன்று மாற்று. ஏன்னா சனி நீதிபதி, நான் முதலே சொல்லியிருக்கேன். அவர் வந்து அந்த 12ஆம் வீட்டிலேருந்து சுபத்தையும் கொடுத்து அசுபத்தை தரமாட்டார். ஆனால் அசுபத்துக்கு உண்டான ஒரு உங்களுக்குள்ள அபராதத்தை கட்டுறான்னு சொல்லுவார். ஆக அந்த அபராத பேதங்கள்லேருந்து நம்ம தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த பணிகளை மேற்கொள்ளணும். அப்போ திருநள்ளாறு போகலாமா சார்? அதுதான் சொல்லிட்டேனே உங்களுக்கு 2 இடங்கள். அதாவது என்றைக்குமே பிரச்சனைக்குரியவங்கள நேராக போய் இப்போ சந்தித்தா 2 பேருக்கும் சண்டை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நடுவர் ஒருத்தரை வைக்கணும். இப்போ ஒரு நீதிமன்றத்துக்கு போனால் எப்படி லாயரை வைக்கணும், அது மாதிரி ஒரு பிரச்சனையை தீர்க்க வல்ல நீதிபதி தான் தீர்ப்பு சொல்லணும். அதனால தான் வந்து சாட்சிக்காரங்காலெல்லாம் போய் விழுவதை விட சண்டைக்காரங்காலிலே விழுந்துடலாம் அப்படின்னு போயிடுறோம். ஆனால் சண்டைக்காரங்காலில் விழுவுற சில நேரங்களில் சண்டை இன்னும் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால நான் சொன்னேன், அதுக்கு உண்டான யார் சொன்னால் கேட்பாங்களோ அவங்கள போய் இருக்க பிடிச்சிடணும். ஆக அரங்கேற்ற ஐயனார் திருச்சியில், திருப்பட்டூரில், மணப்பாறையில் வந்து மணப்பாறை பக்கத்தில் இருக்கக்கூடிய பொன்முச்சந்தி ஸ்ரீ விஷ்ணுதுர்க்கை, இந்த 2 பேர்த்த இருக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு நல்லதொரு மாற்றம் நிகழும். இதுக்கு மேலே இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து போகரை வழிபடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மேஷராசி மெய்யன்பர்கள் எல்லாருமே போகர் பெருமானை இருக்க பிடிங்க. சித்தர்களில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீங்க. அதில் அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே அன்பர்களே, அதே மாதிரி பழனி முருகன் உங்களுக்கு பயனுள்ள முருகனாக எப்பொழுதும் இருப்பார். வருஷத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் பழனிக்கு செல்லுங்கள். பலமுறை நான் ஏன் பழனியே முருகப்பெருமான் அதிகமானா, அது தான் வீட்டிலேயே தன்னை பெருமையாக பேசிக்கக்கூடாது. அப்போ இதுக்கு நமக்கு உடனடியாக செய்யக்கூடிய, நான் முதல்ல சொன்ன 2 பேர் யாருன்னா, அவங்க அதிரடியாக உங்களுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க. அதுதான் வழிகாட்டினேன், அவங்கள முதல்ல சொன்னேன். பழனி முருகன் என்பவர் என்னென்னா, அதாவது மேஷராசிக்கு உரிய தெய்வங்கள் அதெல்லாம், அவ்வளோதான். ஆக இப்படியெல்லாம் நீங்கள் அதை செயல்படுங்க. 2வது, இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு எல்லா வகையிலுமே செல்வ சிறப்பான ஆண்டாக இருக்குது. சில ரகசியங்களை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பவளம் அணிந்து கொள்ளுங்கள். பவளம் நீங்கள் போட்டுக்கிட்டால் நல்ல மாற்றங்களை நீங்கள் காண்பீங்க. அதில் எந்த விதமான மேஷராசி மெய்யன்பர்கள் பவளத்தை வந்து கையிலையோ கழுத்துலேயோ நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். தூய செம்பவளம் இது வந்து உங்களுக்கு சிறப்பு தரும். அதே மாதிரி செப்பு மோதிரம், செம்பால் செய்யப்பட்ட மோதிரம், செப்பு கம்பிகளால் உள்ள காப்பு, இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கத்தன்மை அதிகமாகி அந்த மேஷராசிக்குரிய பலன்களை மிக அதிகமாக நீங்கள் பெறுவீர்கள். நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் கூட உங்களுக்கு தீரும். ஆகவே அன்பர்களே, நீங்கள் இதை வந்து மையமாக வச்சுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி மேஷராசி அன்பர்களுக்கு மேன்மையான ஒரு பெரிய ஒரு பலனை தான் கொடுக்கும். தீமைகளை தர எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 80% இந்த ஆண்டு மேஷராசி மீனவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் என்று சொல்லி முடிக்கிறேன். அற்புதம், ஆனந்தம்.